அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தான் முட்டாங்க. அந்த குழந்தைங்களோட இந்த குழந்தைங்க தெருவிலே வாழ்ந்து எந்த வசதியும் இல்லாமல் அங்கே இருக்கிற குழந்தைங்க ஹோம்லெஸ்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு பெட் இருக்குது, வசதி இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய கேஜெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த அந்த வித்தியாசங்களே இருக்குது அவங்களோட வாழ்க்கை ஸ்டாண்டர்டே அவங்க ஹை. அப்போ அவங்களுக்கு விளையாடுறது ஃபுட்பால்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். நம்ம பிள்ளைங்க ஃபுட்பால் விளையாடுறது கூட இல்லை, கேன்வஸ் ஷூவே போட்டது கிடையாது, அவன் செருப்பு இல்லாமல் சுற்றின பையன். அப்படி இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு செல்வதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக நினைச்சோம். அது அப்படி தான் இருந்தது. போய் அங்கே நம்ம குழந்தைங்க வந்து ஃபேர் பிளே அவார்டு வாங்கினாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு படி முன்னேற்றமுமே வந்து பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிறகு என்ன அரசாங்கம் வந்து இந்த எங்களோட ஹோமுக்கு ஒரு கிராண்ட் வழங்குறதுக்கு முடிவு பண்ணாங்க. அந்த கிராண்டே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெகக்னிஷனை தான் நாங்கள் நினச்சோம். அது பெரிய தொகை இல்லாட்டாலும் அரசாங்கத்தினுடைய ஒரு ரெகக்னிஷனாக அந்த ஒரு கிராண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு பேசலாம் அப்படின்னு படிப்படியாக நாங்கள் வந்து முயற்சி செய்து ஒவ்வொரு ஸ்டேஜ்